எலக்ஷன்ல ஓட்டு போடும் அன்பர்களுக்கு ஒரு சிறு ஆலோசனை. பினாமி எதிர்க்கட்சின்னு ஒரு தத்துவம் இருக்கு. கான்செப்ட். அது ஒரு ஊர்ல, ஒரு நாட்ல 2 கட்சி இருக்கும். ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி. எலக்ஷனுக்கு முன்னால என்ன பண்ணுவாங்கன்னா, ஆளுங்கட்சி என்ன பண்ணும்னா, எதிர்க்கட்சிய மறுபடியும் ஜெயிக்காம இருக்கறக்காக, ஆளுங்கட்சி சொந்தமா ஒரு எதிர்க்கட்சிய உருவாக்கும். இதற்கு பெயர் தான் பினாமி எதிர்க்கட்சி. இந்த ஆளுங்கட்சி என்ன பண்றாங்கன்னா, வரப்போற எலக்ஷன்ல நாம ஜெயிக்கணும் அப்படிங்கிறக்காக ஒரு வியூகம் அமைச்சு என்ன பண்றாங்கன்னா, சொந்தமா ஒரு எதிர்க்கட்சிய உருவாக்குறாங்க. யார வச்சு உருவாக்குவாங்க? ஒரு சாமியாரா இருக்கலாம். இல்ல ஒரு டைரக்டரா இருக்கலாம். இல்ல ஒரு நடிகரா இருக்கலாம், நடிகையா இருக்கலாம். இல்ல சோசியல் சர்வீஸ் பண்ற, சமூக சேவை பண்ற ஒரு ஃபேமஸான ஒரு ஆளா இருக்கலாம். ஆக மொத்தங்க ஒரு காவல்துறை உயர் அதிகாரியா இருக்கலாம். ஆக மொத்தம் பெருவாரியான மக்களுக்கு தெரிந்த நபர் புரிஞ்சுக்கங்க. ஃபேமஸா இருக்கிற ஒரு செலிபிரிட்டிய செலக்ட் பண்ணுவாங்க. அது எந்த துறையா இருந்தாலும் பரவால்ல. செலக்ட் பண்ணி அவங்க மூலியமா ஒரு எதிர்க்கட்சி ஆரம்பிப்பாங்க. வெளியிருந்து பார்க்கறக்கு யாரோ புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கப்பா. ஆளுங்கட்சிக்கு எதிரா அப்படின்னு நமக்கெல்லாம் தோணும். ஆனா உண்மையிலேயே ஆளுங்கட்சியோட பினாமி தான் அந்த எதிர்க்கட்சி. பினாமி ஆளுங்கட்சியோடைய அதிருப்தி ஓட்டு எல்லாம் அந்த பினாமிக்கு போகும். பினாமி எதிர்க்கட்சிக்கு போகும். ஆளுங்கட்சிய பிடிக்காதவங்கலாம் பினாமிக்கு போடுவாங்க. புரிஞ்சுங்களா? அப்ப ஆளுங்கட்சியோட அதிருப்தி ஓட்டெல்லாம் ஒருவேளை பினாமி கட்சி இல்லன்னா எங்க போகும்னா, எதிர்க்கட்சிக்கு போயிரும். இல்ல மத்த கட்சிகளுக்கெல்லாம் போயிரும். போக விடாம ஆளுங்கட்சியின் அதிருப்தி ஓட்டுக்களை எதிர்க்கட்சிக்கு போக விடாமல், தனது சொந்த பினாமி கட்சிக்கு போகறக்காக பண்ற ஏற்பாடு தான் இந்த பினாமி எதிர்க்கட்சி. அந்த ஒரு நபர் இருக்கார் இல்லையா? அவர் ஒரு சாமியாரா இருக்கலாம். இல்ல ஒரு சர்வீஸ் மைண்ட் இருக்கிற ஒரு ஆளா இருக்கலாம். ஒரு உயர் அதிகாரியா இருக்கலாம். நடிகரா இருக்கலாம். எ அந்த 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 ஒரு நபர் செலிபிரிட்டி அப்படின்னு இருப்பார் இல்லையா? அப்ப அந்த நபருக்குன்னு ஒரு பிடிச்சவங்க குரூப் குரூப் இருக்கு இல்லையா? அவங்கலாம் ஓட்டு போடுவாங்க. அடுத்தது இருக்கிற எந்த கட்சியும் சரியில்லப்பா. ஒரு புதுசா யாராவது வந்தா போடலான்னு ஒரு குரூப் இருக்கு இல்லையா? அவங்களும் கொண்டு வந்து இங்க போட்டுருவாங்க. தன் மேல் உள்ள கோபத்துல இன்னொருத்தருக்கு ஓட்டு போட்டா, அதுவும் தனக்கு தான் வரும் அப்படின்னு ஒருத்தர் பிளான் பண்ணா, எவ்வளவு மாஸ்டர் பிளான். அப்போ ஆளுங்கட்சி மேல திருப்தி இல்லாதவங்கலாம் புதுசா உருவாக்கப்பட்ட பினாமி எதிர்க்கட்சிக்கு ஓட்டு போட்டுருவாங்க. அப்ப இவங்களுக்கு வந்துருச்சு. எப்படி வரும்? அப்படின்னு கேட்கலாம். சொல்றேன் கடைசியா சொல்றேங்க. எதிர்க்கட்சிக்கு போகாம இருந்தாவே போதுங்க. இவங்களுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தங்க. புரிஞ்சுக்கங்க. இப்படி ஆளுங்கட்சி அதிருப்தி ஓட்டும் வந்துரும். எதிர்க்கட்சி அதிருப்தி ஓட்டும் வந்துரும். இதர கட்சிகளுடைய அதிருப்தி ஓட்டும் வந்துரும். புதிதாக மாற்றம் வேண்டும் என்று சொல்லும் நபர்களுடைய ஓட்டும் வந்துரும். அந்த குறிப்பிட்ட எதிர்க்கட்சியோட பினாமி எதிர்க்கட்சி அவருக்கு ஒரு வேல்யூ இருக்குமா? அவருக்கு பிடிச்சவங்க எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க. அப்போ எல்லா ஓட்டையும் அப்படி வாரி எடுக்கிற ஒரு கட்சி தான் பினாமி எதிர்க்கட்சி. பினாமி எதிர்க்கட்சியோடைய உருவாக்குற அந்த ஹெட் இருப்பார் இல்லையா? அவருடைய மொத்தம் வண்டவாளம், தண்டவாளம் எல்லாம் இவங்க கையில வச்சிருப்பாங்க. ஏற்கனவே எல்லா அக்ரீமெண்ட் எல்லாம் போட்டு எல்லாம் பேசி முடிச்சு, அவங்க சம்மந்தப்பட்ட எல்லா நெகட்டிவான விஷயம் புரிஞ்சுக்க இவ்வளவுதான் சொல்ல முடியும். எல்லாத்தையும் டாக்குமெண்ட் வச்சுக்கிட்டு தான் ஆரம்பிப்பாங்க. மிஸ் ஆனா முடிச்சுருவாங்க ஆள. அந்த அளவுக்கு கெப்பாசிட்டியோட தான் கரெக்ட்டா பண்ணுவாங்க. இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். இது ஒரு பெரிய திட்டம். ரகசிய திட்டம்.